எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமுமாய் இருக்கிறீர். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய தேவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் அவர்களை நாட்டினீர். தேவன் தான் ஒவ்வொருவரையும் ஒரு மரத்தை அல்லது ஒரு செடியை நாட்டுவது போல நாட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு வந்து அவர்களை நாட்டினார். எதற்காக? அவர்கள் தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனை ஆராதனை செய்ய வேண்டும், தேவனுக்காக பரிசுத்த ஜாதியாய் வாழ வேண்டும், இந்த அகில உலகத்துக்கும் அவர்களே ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். அந்த பெரிய திட்டத்திற்காக தேவன் அவர்களை கொண்டு வந்து அடிமைகளாக இருந்த அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அவர்களை நாட்டினார். இப்படி நம் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நாம் இருக்கிற இடத்துல, இருக்கிற அந்த ஸ்தானத்தில் தேவன் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? நாட்டி இருக்கிறாரு. இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு நீங்கள் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் தேவன். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமை தேவனால் நாட்டப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்கள் வேர் பற்றி தேறி போனார்கள், வேர் பற்றி தேறி போனார்களா அவங்க. இப்போ இதில் என்ன ஒரு காரியம் அப்படின்னா, தேவன் யாரை வேணாலும் நாட்டுறார். ஒரு செடியை, பல வகையான செடிகளை நாம் நட்டுகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செடி பிரியர்களுக்கு அந்த செடி மேலே ரொம்ப அவங்களுக்கு ஈடுபாடாக இருக்கும். அவங்க அந்த செடியை வளர்ப்பதற்காக பாருங்கள், நான்லாம் எனக்கு செடி ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்களுடைய வீட்டில் எங்களுடைய பால்களில் சில செடிகள், அது குரோட்டன்ஸ், ஃப்ளவர்ஸ், இது போல் செடிகளை வச்சு பராமரித்து கொண்டு இருக்கிறோம். மாடியில் சில கனி செடிகள், அது பார்த்திங்கன்னா கொய்யா, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எலுமிச்சம், இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த பழம் ஒன்று, அத்திப்பழம். இது கனி மரங்கள். அதே போல் மற்ற காரியங்கள், முருங்கை செடி வச்சுருக்கிறோம். இப்படி எனக்கு சில அந்த அரிய வகை புல் அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் குரோட்டன்ஸ், இப்படி சில செடிகள், வெண்டைக்காய், அப்படி சில செடிகள்லாம் வச்சு அதற்கு தண்ணீரை ஊற்றி அதை பராமரித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அந்த செடிகளுக்கு நடுவில் சில நேரங்களில் புல் முளைக்கிறது. நாங்கள் ஒரு நல்ல செடிக்கு தான் தண்ணி ஊற்றுறோம், ஆனால் அந்த செடியில் பக்கத்தில் புல் அல்லது களை வளரும் பொழுது அதை கஷ்டப்பட்டு நான் தான் பிடுங்கி பிடுங்கி கீழே போடுறேன். ஏன்னா இந்த தண்ணி மெயின் செடிக்கு போகாமல் இந்த புல் அதை என்ன பண்ணுது? தண்ணியெல்லாம் எடுத்துக்குது, அந்த சத்தியெல்லாம் எடுத்துக்குது. அதனால் அந்த செடி, அந்த மெயின் செடிக்கு அந்த சத்தெல்லாம் போகணும்னு சொல்லி அந்த புல்லெல்லாம் பிடுங்குற எக்ஸ்ட்ரா செடியெல்லாம் வளரும். சில நேரத்தில் அந்த எக்ஸ்ட்ரா செடியை பிடுங்கினாலும் சிலது வந்து வேரோடு வராது, பாதி செடியாக பிட்டுக்கும். சிலது அந்த வேர் உள்ளே இருக்கும், திரும்ப வளரும். திரும்ப திரும்ப அதை பிடுங்கி பிடுங்கி அதை எரிய வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் இப்படிப்பட்ட இவர்கள்
ஆண்டவரை எப்படி வச்சிருக்காங்கன்னா வாய்க்கு சமீபமா வச்சிருக்கிறாங்க. வாயில வந்து எடுத்தா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஏசப்பா. ஆனா உள்ளிந்திரியங்கள்னா இருதயம், ஆத்மா ஆண்டவருக்கு எப்படி இருக்கு? தூரமா இருக்கான். இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமைகள் இதுதான். வாயில அல்லேலூயா ஸ்தோத்திரம், யாரையாவது பார்த்தா ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவரே இயேசுவே. அவங்கள ஜெபம் பண்ண விட்டா அவங்கள மாதிரி யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. இப்படிதான் வேத பாரகர் பரிசேயர் சந்தை வெளிகளில் நின்று ஜெபம் பண்ணுவாங்க, வந்தனங்களை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க இருதயம் ஆண்டவருக்கு தூரமாக இருந்துச்சு. இங்கே அவங்க உள்ளந்திரியங்கள் தூரமாக இருக்கு, தேவனை விட்டு தூரமாக இருக்கு. ஆனால் வாய் மட்டும் ஆண்டவருக்கு கிட்ட, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா அப்படின்னு கிட்ட இருக்கு. இப்படிப்பட்டவங்க கூட கனி கொடுக்கறாங்க, வேர் பற்றி தேறி போறாங்க. ஆனா இவங்க யார்? இவங்க எப்பேற்பட்டவங்க? இவங்களையும் தேவன் நாட்டினாரா? ஆம், எப்பேற்பட்டவங்களையும் தேவன் நாட்டுகிறார். எப்படியாவது அவங்க நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் தேவன் அவர்களை நாட்டுகிறார். அதனுடைய எரேமியா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? தேவன் நாட்டின மனிதர்களுக்குள்ளே ஆகாதவர்கள், அவங்களையும் தேவன் தான் நாட்டுறார். ஆகாதவரின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர். அதான் 2வது வசனத்துல. அப்ப ஆகாதவர்களையும் தேவன் தான் நாட்டி இருக்கிறார், துரோகம் செய்கிறவர்களையும் தேவன் தான் நாட்டி இருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? நம்முடைய செடியில சில நேரத்தில் நம்ம பாவக்காய் செடி கூட நம்ம தான் நட்டு இருப்போம், அது கசப்பான கனியை தான் கொடுக்கும். சில நேரத்தில் நமக்கு தேவையில்லாத செடியாக கூட இருக்கும், சரி அது இருந்தால் இருந்துட்டு போனோம். அது போலதான் தேவன் ஆகாதவர்களை அவர்களையும் தேவன் நாட்டி இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நட்டு வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் நட்டு வச்சிருக்கிறாரு. அவங்க எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களையும் தேவன் தான் நட்டு வச்சிருக்கிறார். ஒரு காலம் வரும், அப்போ அவர் என்ன பண்ணுவார்? பிடுங்கி அவங்க சொத்தா இருந்தா முத்தா இருந்தா பரலோகத்தில் சேர்ப்பாரு. இல்லை அவங்க ஆகாதவர்களாகவே தான் இருந்தாங்க, அவங்க ஆகாதவர்களா இருந்த அவங்க நல்ல கனியை கொடுக்கவே இல்லை, அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கவே இல்லைன்னா அவங்கள ஆகாதவங்களாகவே இருந்தால் பிடிச்சி நரகத்தில் போட்டுருவார். இதுதான் நடக்க போகுது. அப்போ ஆகாதவர்களை அவர் நாட்டினார், துரோகம் செய்து வருகிற அனைவரையும் கூட அவர்தான் நாட்டினார். அதோடு கூட இங்கே எரேமியா தீர்க்கதரிசி இன்னும் தெளிவாய் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வேற யார் எல்லாம் தேவன் நாட்டி இருக்கிறார்? இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். அப்ப இவங்களையும் தேவன் தான் நாட்டி இருக்கிறார். இவங்க யாரு? துஷ்டரான அயலார். நமக்கு அயலாரா இருக்கிறவங்க, அவங்க ஒருவேளை துஷ்டரா இருக்கலாம், அவங்களும் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா தேவன் தான் அவங்கள நட்டு வச்சிருக்கிறாரு. அதனால அவங்கள பகைச்சிக்கிறதோ அவங்க கிட்ட சண்டை போடுறதோ அவங்கள வெறுக்கிறதோ வேண்டாம். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறாங்களா, நம்முடைய தேவன் அவங்கள நட்டு வச்சிருக்கிறாரு. அவங்க என்னைக்காவது நல்ல கனியை கொடுப்பாங்க, என்னைக்காவது மாறுவாங்க அப்படின்னு டைம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் டைம் கொடுத்து வச்சிருக்கும் பொழுது
நம்முடைய தேவன் அவரே அவங்கள விட்டு வச்சிருக்கும் பொழுது அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க துஷ்டரா கூட இருக்கலாம். இந்த துஷ்டர் எப்படிப்பட்டவங்க? இஸ்ரவேலுக்கு காணி ஆட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார். இஸ்ரவேலுக்குன்னு கொடுத்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேலுக்கு என்று காணி ஆட்சியாக, அதாவது பிள்ளைகளுக்கு கொடுத்தது. தேவன் யாருக்கு கொடுத்தது? தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த காணி ஆட்சியை தொடுறாங்க, எடுக்க பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட துஷ்டரான அயலார். மற்றவங்க இடத்தை எடுக்க பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவங்க தான் துஷ்டரான அயலார். அவங்க அனைவரையும், அப்போ தேவன் தான் அவங்கள நட்டி இருக்கிறாரு, அவங்கள தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குறித்து சொல்லுகிறார். அதே போல அந்த வசனத்தில் 14ஆம் வசனத்தில் அடுத்தது, யூதா வம்சத்தாரியும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். இல்ல, நீங்க நல்லா கவனிக்கணும். துஷ்டரான அயலகத்தார், ஏமாத்துறவன், மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறவன், இவனை பிடுங்கி போடுறன்னு ஆண்டவர் சொல்றாரு. கரெக்டு. ஆனா யூதா வம்சத்தார், யூதானாலே யாரு? துதிக்கிறவங்க, தேவனுடைய பிள்ளைங்க. இப்ப யூதா வம்சத்தார் அவருக்கு பிரியமானவங்க, அவங்கள போய் தேவன் பிடுங்கி போடுறாரு அப்படின்னா என்ன? நீங்க ஒன்று கவனிக்கணும்னா, அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். யார் நடுவில்? ஏமாத்துறவங்க, துஷ்டரு, அங்கே துஷ்டரான அயலார், அவங்க நடுவில் நம்ம இல்லாதபடிக்கு நம்மளை பிடுங்கி போட்டாரு. அதே நேரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். யார? மொத்தத்தை பிடிக்கிறாரு. துஷ்டரான அயலார பிடிக்கிறாரு, யூதரை பிடிக்கிறாரு. ஆனா இவங்க மேல, இந்த யூதர்களை மட்டும், தேவனுடைய பிள்ளைகளை மட்டும் அவங்க மேல என்ன செய்யறாருன்னா, இறங்கி திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி, அவங்க பிடுங்கப்பட்ட பிற்பாடு தான் திரும்பவும் அவங்க மேல இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்போ அங்க யார் இருக்க மாட்டாங்க? ஏமாத்துறவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கள ஏற்கனவே பிடிங்கிட்டாரு. வேற யார் இருக்க மாட்டாங்க? ஆகாதவர்கள் இருக்க மாட்டாங்க, துரோகம் செய்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இது எப்படி இருக்குன்னா, இங்க பிடுங்கி எல்லா செடியும் பிடுங்கி இது மொத்தமா இருக்கு அப்படின்னு பிடுங்கி தேவன் தமக்கு பிரியமானவர்களை மட்டும் திரும்ப நட்டுறது, பிரியம் இல்லாதவங்களை அப்படி விட்டுறார். இல்ல, இங்க பிடுங்கி பரலோகத்தில் நடுவார். ஹல்லேலூயா. இங்க இருந்தா ஏமாத்துக்காரன், இங்க இருந்தா வேற யார் இருக்கான்? ஆகாதவன், துரோகம் செய்கிறவன், இப்படியெல்லாம் இருக்கிறான், துஷ்டன்லாம் இருக்கிறான். அது கடைசியா தேவனுடைய பிள்ளைகள் வயசாகி ஊழியத்தெல்லாம் முடித்து அவங்க வேலையெல்லாம் முடித்து அப்போ ஆண்டவர் போதும் நீ பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆண்டவர் அப்போ அங்கே கொண்டு போய் நடுவார். அங்கே நம்ம திரும்ப அவருக்காக கனி கொடுப்போம். இங்கே அந்த வசனத்தில் பார்த்தா அடுத்த வசனம் 16ஆம் வசனத்தில், அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். தேவன் இன்னைக்கு ஒரு வாக்கு நமக்கு தருகிறார். அது என்னன்னா, கர்த்தருடைய வழிகளை நன்றாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த ஜனங்கள் பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக்கொண்டுட்டாங்க. இது தப்பான ஒரு காரியத்தை அவங்க கற்றுக்கொண்டுட்டாங்க. பாகால் விக்கிரகம், பாகால் தேவன் கிடையாது. எலியா வாழ்ந்த காலத்துல தைரியமா சொன்னார், கர்த்தர் தேவனானா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தேவனானா அவனை பின்பற்றுங்க. எந்த மட்டும் 2 நினைவுகளினாலே குன்றி குன்றி நடப்பீங்க. அங்க ஜனங்கள்லாம் அற்புதத்தை பார்த்த உடனே கர்த்தரே தேவன் அப்படின்னு, கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் எல்லாரும் முகங்குப்புற வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து தேவனை பணிந்து கொண்டாங்க. அதனால பாகாலை இவர்கள் முக்கியத்துவப்படுத்தி வச்சிருந்தாங்க. பாகாலின் மேல ஆணையிட்டு கொண்டிருந்தாங்க. இதை விட்டுட்டு கர்த்தர் மேல ஆணையிட கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி கற்றுக்கொண்டால் அவங்க என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவில் ஊன்ற கட்டப்படுவார்கள். ஊன்ற கட்டுவார். நம்மள நாட்டுறது, ஊன்ற கட்டுறது எல்லாம் தேவனுடைய வேலை தான். நமக்கு சரீரத்தில் சுகம் இல்லாமல் போதா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம செத்து போயிடுவோமோ, நமக்கு ஏதாவது ஆயிடுமோ. அப்போ ஆண்டவரை நோக்கி பார்த்தா நம்ம குற்றங்கள் குறைகளை மன்னிச்சு நம்மளை ஊன்ற கட்டுவார். சரி, உன்னை சரியாக்கிற, நீ ஒழுங்கா நட, நீ ஒழுங்கா வாழறியா, ஒழுங்கா இருக்கிறியா, சரிப்பா நான் ஒழுங்கா இருக்கிறேன், சரி வியாதியை சுகப்படுத்துகிறேன், உன் சந்தேகத்தை நீக்கிறேன், உன் பயத்தை நீக்கிறேன், நீ நல்லா இரு, நீ நல்லா வாழு. அதுதான் ஊன்ற கட்டுறது. பிடுங்க பார்ப்பாரு, அதுக்கப்புறம் சரி. அதனால தான் அவர் சொல்கிறாரு இதை குறித்து எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஹல்லேலூயா. தேவனே சொன்னா கூட நான் பிடுங்கிடுவேன், நான் இடிச்சிருவேன், நான் அழிச்சிருவேன் அப்படின்னு ஒரு ஜாதிக்கு விரோதமாக ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக தேவன் சொன்னா அது நடக்காம இருக்காது. அவரே சொன்னா கூட அவர் சொல்றாரு, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அங்கே அந்த யோனா என்ற தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் நினிவே என்ற பட்டணத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னார். இவன் யோனா தர்ஷிஸுக்கு போயிட்டான். அங்கேருந்து மீன் வயிற்றுல ட்ராவல் பண்ணி 3 நாள் மீன் வயிற்றுல இருந்து அங்கே அவன் போக வேண்டிய இடத்துல வந்து கக்கி திரும்ப அவன் மனம் திரும்பி ஆண்டவருடைய சத்தியத்தை அந்த நினிவே மக்களுக்கு சொல்கிறான். நினிவேயின் மக்களுக்கு சொன்னதை உடனே ராஜா முதல் பிச்சைக்காரன் வரைக்கும் மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசம் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை தேட ஆரம்பிச்சாங்க. உடனே அழிப்பேன் என்று சொன்ன அந்த பட்டணத்தை அழிக்காமல் விட்டு விட்டார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி தான் ஆண்டவர்கிட்ட போராடுறான். நான் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய் ஆயிடுச்சே, நிறைய பேர் தங்க பேர் கெட்டு போயிடுதே, தாங்க சொன்னது நிறைவேறாம போயிடுதே அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா ஊழியக்காரங்களா இருந்தாலும் தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் அவங்க சொன்னது நிறைவேறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது போலதான் யோனா தான் சொன்னது பொய்யா ஆயிடக்கூடாது, தேவன் அழிப்பாருன்னு சொன்ன உடனே அதை அழிச்சு தானே ஆகணும். ஆனால் தேவன் அழிக்காம அவங்க மனம் திரும்பிட்ட உடனே விட்டுட்டாரு, அப்போ நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்ன்னு நினச்சிடக்கூடாது அப்படின்னு இவன் கவலைப்படுறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க இவங்க. ஒரு ஆமனுக்கு செடி ஒரே நாளில் முளைச்சு ஒரே நாள் அழிஞ்சு போனதுக்காகவே நீ கவலைப்படுறியே, அப்போ இவங்க இத்தனை லட்சம் பேருக்காக நான் கவலைப்படாமல் இருப்பேனா அப்படின்னு அவங்கள அழிக்காம விட்டார். ஏன்னா அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அல்லேலூயா. அதனால தான் தேவன் இங்கே பல
ஆட்களையும் அவர் நாட்டுகிறார். ஆகாதவர்களை நாட்டுகிறார், துரோகம் செய்கிறவர்களை நாட்டுகிறார், துஷ்டரான அயலாரை நாட்டுகிறார், யூதா வம்சத்தாரை அவர் நாட்டுகிறார். அதே போல எரேமியா 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் கேளார்களே ஆகில் ஆண்டவருடைய வழியை கற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது நான் ஊன்ற கட்டுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி அதை கேட்காம அதன்படி செய்யாம இருப்பார்கள் என்று சொன்னா அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடு பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல பிடுங்கி தான் வைக்கிறார், ஆனா ரெண்டாவது பிடுங்கும் பொழுது வேரோடு பிடுங்கிறாரு, அழிச்சும் போட்டுறாரு. யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போறாங்களோ, யார் ஒருவர் தேவன் இவங்க மனம் திரும்புவாங்க, இவங்க நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள வச்சிருக்காரோ, அவங்க கடைசியில அவங்க அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க தங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமையே இருந்தா அவங்கள கடைசியில வேரோட பிடிங்கிடுவார், அவங்கள அழித்து போட்டுருவார். அதனால்தான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோவான் சாணகன் சொல்லுகிறார், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வெட்டப்பட்டு அக்கினியிலே போட்டுருவாங்க. அதனால நாம் இந்த உலகத்தில் தேவன் நம்மளை நாட்டி நம்மளை கனி கொடுக்கும்படிக்கு வச்சிருக்கிறார் என்பதை ஒரு பொழுதும் மறந்து போய்விடக்கூடாது. அதனால நல்ல கனிகளை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். நல்ல கனியை கொடுத்தா நாம இன்னும் நம்ம அவருக்காக வாழலாம். ஜெபம் பண்றவங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க நல்லா வேதத்தை வாசிங்க, அவருக்காக ஊழியம் செய்றீங்களா நல்லா ஊழியம் செய்யுங்க, நல்ல கனிகளை கொடுங்க. அவருக்காக கொடுக்குறீங்களா நல்லா கொடுங்க, இன்னும் அவரை தேடுங்க, இன்னும் அவரை துதிங்க, இன்னும் அவரை ஆராதனை செய்யுங்க, இன்னும் அவருக்கு உண்மையா இருங்க. அப்படி நல்ல கனிகளை கொடுத்தா நம்மளை நட்டி வைப்பாரு. நல்ல கனி கொடுக்கலன்னா வெட்டி அக்கினியில போட்டுருவார். அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லாரையும் ஆண்டவர் நட்டி தான் வச்சிருக்கிறாரு. ஏமாத்துறவனையும் நட்டி வச்சிருக்கிறாரு, ஆகாதவனையும் நட்டி வச்சிருக்கிறாரு, எல்லாரையும் தான் நட்டி வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்க நல்ல கனியை கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து தான் நட்டி வச்சிருக்கிறார். நல்ல கனியை கொடுத்துட்டாங்கன்னா தப்பிச்சாங்க, கொடுக்கலன்னா அவங்கள வெட்டி அக்கினியிலே போடுறதை தவிர வேற வழியே இல்லை. அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆண்டவரே துஷ்டரான ஆகாதவர்களையும் நீர் தான் நட்டி வச்சிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எப்பேற்பட்டவர்களையும் அவங்களை எல்லாரையும் நீர் தான் நட்டி வச்சிருக்கிறீர். இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற எல்லாரும் உம்மாலே அவர்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. காரணம், நீர் தான் உயிரை அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறீர். அதனால அவர்களோடு நாங்கள் மோதாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்கள் எப்படிப்பட்ட கனிகளை அவர்கள் கொடுத்தாலும் அதை குறித்து நீர் விசாரிப்பீர், நீர் பார்த்து கொள்வீர். அவங்க கெட்ட கனிகளை கொடுப்பதனால அவங்க கிட்ட நாங்க போய் சண்டை போட்டு கொண்டு இல்லாதபடிக்கு நாங்க நல்ல கனி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நாங்க நாட்டப்பட்ட நோக்கம் நிறைவேறும், உங்களுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும். அப்படியா இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் உமக்கு நாங்கள் கனி கொடுக்க உதவி செய்யும். மீட்பெறும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.